மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி பகவான் தரும் அற்புத பலன். கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை. இந்த வருஷம் சனி பயிற்சி இல்ல, அடுத்த வருஷம் சொல்லிட்டீங்க ஈஸியா. இந்த முறை அந்த முறைன்ட்டீங்க. இங்க முறைனே ஒண்ணு கிடையாது. ஊருப்பட்ட பஞ்சாங்க இருக்கு, ஊருப்பட்ட முறை இருக்கு. அதனால கடகராசிக்காரர்கள் எல்லாம் அஷ்டம சனி முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தவனுக்குலாம் 1 இயர் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்றீங்க பீரியட். இது எவ்வளவு பெரிய வேதனை. நல்ல காரியம் தொடங்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு நினைச்சிருப்பாங்க, எல்லாம் போச்சா. 10ஆம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் பெரும்புகழ் தரப்போகிறார். இத்தனை நாள் வெயிட் பண்ணியிருந்த உங்க தவத்திற்கான வரம் கிடைக்கும். என்ன தொழில் பண்றீங்க அந்த தொழிலை உலகரே செய்வார். நம்ம கடை மாதிரி ஒரு கடை இந்த ஏரியால கிடையாது, ஆனா நமக்கு பாப்புலாரிட்டி மட்டும் கிடையாது. பாப்புலர் ஆகிற நேரம் வந்தாச்சு. ஒரு மனிதனுக்கு ஒரு நேரம் வந்தா நம்ம கொட்டாம்பட்டி குப்புசாமி துபாய் போய் துபாய்க்காரர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறாரு, லண்டன் போனா. ஆனா லண்டன்காரங்க கூட அவ்வளவு சீனா போட மாட்டாங்க. நம்ம ஆளுங்க லண்டன்ல போய் ஆக்சுவலி என்ற ஜாதகம் பார்க்க வர்றவங்க எல்லாம் வருவாங்க. உங்களுக்கு ஒரு நேரம் வந்துருச்சுன்னா ஒரு சாயல்ல பார்க்க லண்டன்காரர் மாதிரியே இருப்பீங்க. காரணம் என்ன, 10ல வந்தாச்சு. Hey man, this is my money, my dress. Hey teacher, ஆஸ்திரேலியா போயிருக்கியா? ஓவரா பண்ணவரா, ஒரே தூக்கா தூக்கிடுவார். காரணம் என்னன்னா, நல்ல நேரம் வந்தாச்சுன்னா சும்மா வர்றவங்க பண்ணலாம் உங்களுக்குலாம். காரணம் என்னன்னா, 10ல சனி. அதெல்லாம் முரட்டுத்தனமா லவ் பண்ற ஆட்கள்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே ஆயிடும். அடுத்து குரு தரும் நற்பலன் 5, 7, 9 பார்க்கிறார். புத்திர பிராப்தி. மற்றபடி மிதுன ராசிக்காரர்கள் யார் அந்த பையன், நான் தான் அந்த பையன், அவ்வளவுதான். யாராவது கேட்டாங்கன்னா யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன். தைரியமா ஜாலியா இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. உங்களை பிடித்த வறுமை ஒடிந்தது. உலகத்தின் பெரிய விடுதலையே வறுமையிலிருந்து விடுதலை அடைவதுதான். உலகெங்கிலும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. அப்படி இப்படி வெயிட் பண்ணி கடைசியா தமிழ் புத்தாண்டு வந்தாச்சு. என்ன குருஜி சொல்றீங்க, தமிழ் புத்தாண்டு வந்தாச்சா? ஆமா, இப்பதான் நியூ இயர் முடிஞ்சாப்புல இருக்கு, அதுக்குள்ள தமிழ் புத்தாண்டு வந்தாச்சு. வருஷம் நம்ம இதே தான் சொல்றோம். நியூ இயர் முடிஞ்சாப்புல இருக்கு, தமிழ் புத்தாண்டு வந்தாப்புல இருக்கு. அப்படி திரும்பி பார்த்தா ஜூன் ஆயிருது, அப்படி திரும்பி பார்த்தா அடுத்த நியூ இயர் வந்துருது. ஸோ எதுக்கு சொல்லணும், நம்ம ஒருவேளை வேகமா போறோமா இல்ல காலம் நம்ம விட்டு வேகமா போயிட்டு இருக்கான்னு தெரியல. இந்த வருடம் ஒரு முக்கியத்துவமான வருடம். 3 பெயர்ச்சிகள் நடந்திருக்கக்கூடிய ஒரே வருடம். ஜோதிட உலகம்னு கிடையாதுங்க, ஒட்டுமொத்த உலகமே இந்த வருடத்தை உற்று பார்க்குது. காரணம் என்ன அப்படின்னா, சனி பயிற்சி இப்பதான் ஒரு பெரிய சர்ச்சைக்கு அப்புறம் வாக்கியமா திருக்கணுமா, அப்படியா இப்படியெல்லாம் நடந்து முடிஞ்சு மார்ச் 29 சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போயிட்டார். மீனத்துக்கு போயிட்டார். அதை பத்திலாம் நிறைய விஷயங்கள், நிறைய பேருக்கு அஷ்டம சனி. அப்ப கடகராசிக்காரங்கெல்லாம் கண்ணீர் விட்டுட்டு இருந்தவங்க எல்லாம் இப்ப கடவுள்கிட்ட வேண்டிட்டு, ஐயா சாமி தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி 7ரை சனி முடிஞ்செல்லாம் மகர ராசிக்காரங்களாம் 7ரை சனி முடிஞ்சு போச்சு, ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது முடிஞ்சு இப்பதான் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் குரு வரார், அதுக்கப்புறம் ராகு வரார். இப்பதான் சனி வந்திருக்கார், அடுத்து குரு வரார். ஆக மொத்தம் மே மாசம் வரைக்கும் எங்களை பிஸியாவே வச்சிருப்பீங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இப்ப நம்ம பேச போற தமிழ் புத்தாண்டு பலன்கள்ல இந்த 3 பெயர்ச்சிகளையும் இன்க்ளூட் பண்ணி ஒரே பதிவா சொல்ல போறோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. லங்ஸை தனியா பார்க்கும் பொழுது இதனுடைய ரிப்போர்ட் வேற, ஹார்ட் தனியா பார்க்கும்போது ரிப்போர்ட் வேற, கிட்னி தனியா பார்க்கும்போது ரிப்போர்ட் வேற. ஆனா ஒரே மாஸ்டர் ஹெல்த் செக்அப் எடுக்கும்போது உடம்பை பத்திய தரோ ரிப்போர்ட் எப்படி உங்களுக்கு கிடைச்சிருதோ, சனி பயிற்சின்னு பார்க்கும்போது பலன்கள் மாறுபடுகிறது, குரு பயிற்சின்னு பார்க்கும்போது பலன்கள் மாறுபடுகிறது, ராகுகேது பயிற்சின்னு பார்த்தா பலன்கள் மாறுபடும். நீங்க நினைச்சீங்கன்னா இது 3த்தையும் சேர்த்து ஒரே பயிற்சியாக ஒரே பலனாக நாம் தமிழ் புத்தாண்டு பார்க்கிறோம். நம்ம பக்தி இன்ஃபோ பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்ட விஸ்வரூபம் அடையக்கூடிய ஒரு சேனல்னா இந்த பக்தி இன்ஃபோ தான். எல்லாம் வல்ல எம்பெருமான் விஷ்ணுமாயா அருளாலே இந்த பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் நிறைய நல்ல விஷயங்களை தினமும் தாங்கி வருகிறது. உங்களுக்கு சொல்ல இதுல ஒரு முக்கியமான விஷயம், தொடர்ந்து உங்களோட பிரயாணிக்க போறேன். ஐ எம் ஷூர் ஒவ்வொரு நாள் காலையில் உங்களை இந்த சேனல் வழியாக சந்திக்க போறேன். உலகெங்கும் இருக்கும் ரசிகர்கள் எல்லாம் இதுல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த வருடம் சுக்கிர பகவான் உச்சம் பெற்று மீனத்தில் ரொம்ப நாள் டிராவல் பண்ண போறார். இந்த வருடம் ஒரு 3-4 மாதம். செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று ரொம்ப நாள் இருக்க போறார். ஏன் சார் நீச்சம் ஆகிறாரு, அது அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆனா நீச்சம் ஆகிறார் என்ன. அப்போ குரு பகவான் சாமானிய மனிதனை அப்போ நிம்மதியாவே இருக்க முடியாது அப்படின்னு கிடையாது. இதெல்லாம் வச்சு சொல்றதுக்கு தான் நம்ம இருக்கோம், அதுக்கு தான் நம்ம சேனல் இருக்கு. நீங்க தொடர்ந்து பார்த்தா போதும். ஸோ அவ்வகையில ஒவ்வொரு ராசிக்கும் யாரெல்லாம் குழந்தை பெற்றுக்க போறீங்க, யாருக்கெல்லாம் இல்லற வாழ்க்கை சந்தோஷமாக போகிறது, யாருக்கெல்லாம் திருமணமாக போகிறது, வெளிநாடு செல்ல போகிறது யாரு, யாருக்கெல்லாம் குபேர யோகம் கிடைக்க போகுது போன்ற விஷயங்கள்லாம் பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசி ரீதியாக பார்த்து விடலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி பகவான் தரும் அற்புத பலன். கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை. நிறைய பேர் நான் இந்த மாதிரி பழமொழி சொல்ல ஆரம்பிச்சா தமிழ்ல பேசுங்க சார் அப்படிங்கிறீங்க. தமிழ் அப்படி போனா என்ன சார் ஜோக் அடிக்கிறீங்கிறீங்க.
நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. இந்த நான் சொல்லுவது ராசி பலன் மட்டுமல்ல, நம்பிக்கையூட்டும் வார்த்தைகள். நிறைய பேர் இந்த வாக்கியமா திருக்கணிதமா சண்டையில் கூட நான் சொல்லியிருந்தேன், ஒரு விஷயம் நம்ம இந்த வருஷம் சனிப்பயிற்சி இல்லை அடுத்த வருஷம் சொல்லிட்டீங்க ஈஸியாக, இந்த முறை அந்த முறைன்ட்டீங்க. இங்கே முறைன்னே ஒன்று கிடையாது, ஊருப்பட்ட பஞ்சாங்கம் இருக்குது, ஊருப்பட்ட முறை இருக்குது. அதனால் இப்போ கடகராசிக்காரர்கள் எல்லாம் அஷ்டம சனி முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிட்டு இருந்தவனுக்குலாம் 1 இயர் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க பீரியடை. இது எவ்வளோ பெரிய வேதனை. நல்ல காரியம் தொடங்கலாம்னு நினச்சிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு யாராவது இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினச்சிருப்பாங்க, எல்லாம் போச்சா. ஸோ அந்த மாதிரி பீப்புளோட ஃபீலிங்ஸோடு நான் ட்ராவல் பண்ணுறேன். அதனால தான் மிதுனராசிக்காரர்கள் பிரச்சனையாக இருக்கும்போதெல்லாம் கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க நம்ம சொன்ன இந்த வார்த்தை இவ்வளோ தூரம் கூட்டு வந்துருச்சு. மார்ச் 29 வரைக்கும் உங்களுக்கு கூட்டு வந்துருச்சு. பல நேரங்களில் நமக்கு இந்த சில வார்த்தைகள் நமக்கு பெரிய ஆறுதல். ஒன்றாகாது என்ற நம்பிக்கையில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். 10ஆம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் பெரும்புகழ் தரப்போகிறார். இத்தனை நாள் வெயிட் பண்ணியிருந்த உங்கள் தவத்திற்கான வரம் கிடைக்க போகிறது. உங்கள் தவத்தின் வரம் பலிக்க போகிறது. 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10ஆம் இடத்து சனி பகவான் பெரும்புகழ் தருகிறார். அரசியலாகட்டும், கட்சியாகட்டும், அதாவது இந்த இயக்கங்களாகட்டும், சங்கங்களாகட்டும். சார் நான் வந்து இது மாதிரி இருக்கேன், நான் வந்து இப்போ கோ ப்ரொடியூசராக இருக்கேன், ப்ரொடியூசர் அடுத்த லெவல், தலைவர் பதவி, தலைவர், பிராண்டு, இந்த பிராண்ட் அவர். சின்ன சின்ன மீம்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒன்றுமே இல்லாது, அதெல்லாம் பிராண்ட் ஆயிரும். சரி, எது எப்போ ஹிட் ஆகுதுன்னு யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு ஹிட் ஆகிற நேரம் இது. நான் எப்பயுமே தம்பிட்டு அடிக்கடி சொல்வேன், இங்கே பாருங்கள் தம்பி, ஒன்று தெளிவாக புரிஞ்சுங்க, யாருக்கு எங்கே ஃபியூச்சர், யாருக்கு எங்கே எதிர்காலம், எது எப்போ ஹிட் ஆகும் யாருக்குமே தெரியாது. நம்ம கையில் எதுவுமே கிடையாது. அந்தந்த நேரம் வரும்போது தன்னால் ஹிட் ஆகும். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஹிட் அடிப்பார். என்ன தொழில் பண்ணுறீங்க, அந்த தொழிலை உலகறிய செய்வார். நம்ம கடை மாதிரி ஒரு கடை இந்த ஏரியாவில் கிடையாது, ஆனால் நமக்கு பாப்புலாரிட்டி மட்டும் கிடையாது. பாப்புலர் ஆகிற நேரம் வந்தாச்சு. ஸோ ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வேற ஒரு பக்கம், 10ல் இருக்கக்கூடிய சனி 4ஆம் இடத்தை பார்க்கிற, அடுத்த லெவல் ப்ரமோஷன் போக போறீங்க. நான் ஒன்லி பி கிளாஸ் சி கிளாஸ் 11 கிளைண்ட்ஸை பார்த்துட்டு இருந்தேன், இப்போ ஏ கிளாஸ் கிளைண்ட்ஸை ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். துபாய் பயணம், இத்தனை நாள் சிங்கப்பூர் பயணம், டெல்லி பயணம். ஒரு காலத்தில் ஒரு மனிதனுக்கு ஒரு நேரம் வந்தா நம்ம கொட்டாம்பட்டி குப்புசாமி துபாய் போய் துபாய்க்காரர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறாரு, லண்டன் போனா. ஆனால் லண்டன்காரங்க கூட அவ்வளோ சீனா போட மாட்டாங்க. நம்ம ஆளுங்க லண்டனில் போய் ஆக்சுவலி திஸ் இஸ் டைம் ஹியர் என்ற ஜாதகம் பார்க்க வர்றவங்களாம் வருவாங்க. காலிங் ஃப்ரம் கனடா அப்படிங்களாங்க, எந்த ஊர், டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க, டைம் எல்லாம் சொல்லிட்டு. நாகர்கோவில் மார்த்தாண்டம், மார்த்தாண்டத்தில் தானே பிறந்தீங்க, கனடாக்காரர் மாதிரியே பேசுறீங்களே. ட்ரை பண்ணி பார்த்தேன் குருஜி, ஏங்க ஒரு பேதியை கொடுக்குறீங்க, நமக்கு இந்த ஃபீல்டுக்கு வந்தப்பறம் இங்கிலீஷே மறந்து போச்சு. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நேரம் வந்துடுச்சுன்னா ஒரு சாயலில் பார்க்க லண்டன்காரர் மாதிரியே இருப்பீங்க. காரணம் என்ன, 10ல் வந்தாச்சு. ஹே மேன், திஸ் இஸ் மை மனி மை ட்ரெஸ். ஹே டீச்சர், ஆஸ்திரேலியா போயிருக்கியா, ஹே ஓவரா பண்ணவரா, ஒரே தூக்கா தூக்கிடுவார். காரணம் என்னன்னா, நல்ல நேரம் வந்தாச்சுன்னா சும்மா வர்றவன் பண்ணலாம் உங்களுக்குலாம். காரணம் என்னன்னா, 10ல் சனி சூப்பராக இருக்கு டைம். ஒரு காலத்தில் 1000 ரூபாய் காசுக்கு என்ன எப்படி அப்ரண்டிஸாக சுத்த விட்ட, இப்போ நான் யார் தெரியுமா மேன் அப்படிங்கிற மாதிரி நேரம் வந்துருச்சு. இனிமே உங்கள் காட்டில் மழை. ஸோ 10ஆம் இடத்துல சனி பகவான் பிரபலம் ஆகிறது உங்களோட வேலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு அப்படி இப்படிலாம் போய் உங்கள் கடையை பிராண்ட் பண்ணி பொழைச்சிக்கோங்க. ஆனால் ரைட் டைம் டு இன்வெஸ்ட். 10ல் இருக்கக்கூடிய சனி பகவான் 7ஆம் பார்வையா நாளை பார்க்குறார், 10ஆம் பார்வையா 7 பார்க்குறார். ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆச்சு குருஜி, அது செட் ஆகலை, இப்போ 2வது கல்யாணம். கவலையே படாதீங்க, 2வது கல்யாணம் உங்களுக்கு ஓகே ஆகும். உங்களுக்கு மறுமணம் நடக்கும். சில பேர் லவ் மேரேஜ், காதல் திருமணம், அதெல்லாம் முரட்டுத்தனமாக லவ் பண்ணுற ஆட்கள்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே ஆகிடும். அடுத்து குரு தரும் நற்பலன் 5, 7, 9 பார்க்குறார், புத்திர பிராப்தி. அதே திருமணத்தை அதே மாதிரி 9ஆம் பார்வையாக அதிர்ஷ்டத்தை தருகிறார். மிதுனராசிக்காரர்களாம் பயப்பட வேண்டிய ஒரு விஷயமே என்னன்னா, 9ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு. இந்த ராகு என்ன பண்ணுவார்னா, பித்ருஸ்தானம்னு சொல்லப்படுது. 9னா அப்பா. அந்த இடத்துல ராகு வரும் பொழுது அப்பாவுக்கு ஆபத்து. அப்பாவை மட்டும் பத்திரமா பார்த்துக்கோங்க, அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வராமல் பார்த்துங்க. மற்றபடி மிதுனராசிக்காரர்கள் யார் அந்த பையன், நான் தான் அந்த பையன், அவ்வளோதான். யாராவது கேட்டாங்கன்னா யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன். தைரியமா ஜாலியா இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. உங்களை பிடித்த வறுமை ஒழிந்தது. உலகத்தின் பெரிய விடுதலையே வறுமையிலிருந்து விடுதலை அடைவது தான்.
ஸோ அதனால் இனிமேல் சந்தோஷமாக சிரிச்சுட்டே இருப்பேன். தினமும் நம்மளுடைய சேனல் பாருங்கள், பக்தி இன்ஃபோ காலை எழுந்தவுடன் பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.